اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسوله الكريم. أما بعد، عن أبيه رضي الله تعالى عنه قال: رأى رجل أن ليلة القدر ليلة 27، فقال نبينا صلى الله عليه وسلم: أرى رؤياكم في العشر الأواخر فأقلبها في الوتر منها، أو قال نبينا صلى الله عليه وسلم. صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய பாடம் இந்த இரவு எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு இரவு. ரமலானுடைய மாதங்களில் அந்த ஒரு நாள் இரவு மட்டும் நாம் வணக்க வழிபாடுகளில் கழித்துவிட்டால் 1000 மாதங்கள் இன்று வணங்கியதுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா அதற்காக எழுதி வைக்கின்றான். 1000 மாதங்கள் என்று சொல்லக்கூடியது 83 ஆண்டு காலங்கள். இவன் வழிபாட்டிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இம்மாணவர்கள் இந்த பூமிக்கு ரஹ்மத்தான மலக்குகள் வருகை வருகின்றார்கள். விசேஷமாக ஒவ்வொரு நாளுடைய அதிகாலை பொழுது சுபஹுடைய நேரத்தில் ரஹ்மத்தான மலக்குகள் வருகிறார். அந்த வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு செல்கின்றார்கள் அவர்களுக்குரிய சுபச்செய்திகளை கூறியவர்களாக, அந்த துஆக்களுக்கு காரணம் சொன்னவர்களாக இத்தினமும் நடக்கின்றது. ஆனால் அன்றைய இரவு விசேஷமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றார். அந்த மாணவர்கள் எதுவரை இருப்பார்கள்? ஃபஜ்ர் உதயமாகும் வரை அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அன்று முழுவதும் இரவு முழுவதும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சமாதானம், சாந்தி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் என்று இந்த துஆ செய்து பிரார்த்தனை செய்துட்டே இருப்பாங்க. அப்படியா கொண்டு ஒரு இரவு இருக்கின்ற அல்லாஹ் தஆலா சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அதை அல்லாஹ் தஆலா விளக்கமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த இரவு எங்கு இருக்கின்றது? ரமலானுடைய மாதத்தில் எந்த இரவில் இருக்கிறது என்பதில் தான் சற்று சர்ச்சையில் வந்து கொண்டிருக்கின்றது. சந்தேகங்கள் தெளிவான அந்த இரவுகளை நமக்கு குறிப்பிடவில்லை. அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர், ஒரு சஹாபி இருந்தாங்க, தமது கணவன் ரமலானுடைய 27வது இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருப்பதாக கண்டார். அவர் என்ன கண்டாரு? லைலத்துல் கத்ருடைய இரவு 27ல இருக்குது அப்படின்னு கணவன் வந்து அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. யார் சொல்ல, நான் இதுவோ கனவு வந்தேன், 27ல கண்டதாக நான் கனவு வந்தேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் இறுதி 10களில் இரவுகளில், ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்க தேடிக்குங்க, உங்கள் கனவுகள் உண்பட்டு இருக்கின்றது என்பதாக கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையான இரவுகள், கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அதை தேடிக்கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன இந்த ஹதீஸுக்குரிய அறிவிப்புகள் தெரியும் பொழுது என்ன தெரியுது? அவர் 27 கனவு கண்டார். கடைசி இரவுடைய கடைசி 10 அதில் ஒற்றைப்படையான இரவுகள் என்று சொல்லும் பொழுது
21, 23, 25, 27, 29. அப்ப 27 அதற்குள் அடங்கியதாகத்தான் இருக்கின்றது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கனவு தவறுங்கிறது கிடையாது. உங்களுடைய கனவும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அதனால நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதே போன்று ஒரு ஹதீஸையும் பார்க்கும் பொழுது சில ஹதீஸுகளில் நாங்கள் 5 இரவுகளை நாங்கள் 7 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி இரவு முழுவதும் கடைசி 10 முழுவதும் இறந்திங்க லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படையான இரவுகளை தேடுவது என்பது கடைசி 10 இரவுகளை முழுமையாக தேடுவது, இதுவும் சிறந்தது. இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதில் நீ எப்படி வேணாலும் மாறி வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த இரவை அல்லாஹ் தஆலா மறைத்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா காட்டிக் கொடுத்தது, இந்த இரவை ஏன் நமக்கு மறைத்து வைத்தான் என்று பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி அறிவிக்கப்பட்டு அதை சொல்ல வரும்பொழுதுதான் அங்கே 2 சஹாபாக்கள் சிறு சர்ச்சைகள் செய்து கொண்டிருந்தார்கள். மஸ்ஜித் நபவியில சின்ன சர்ச்சை பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு தகவல் போல ஒரு பிரச்சனை போல தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நேரம் வெளியே போனவங்க அதை விளக்கி விட்டாங்க. சரி நீங்க ஏன் சண்டை வரீங்க என்ன ரசூலுல்லாஹி அதை விளக்கி விடும்பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி வேகமா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. மஸ்ஜித் நபி விட்டு ரசூலுல்லாஹ் நாங்க எதை சொல்றதுக்காக வேகமா நீங்க என்ன விஷயம் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிற ரமலானுடைய லைலத்துல் கத்ரி இரவை பற்றி அறிவித்திருந்தால் உங்களுடைய சந்தேகம் காரணமாக இதுல அதை என்னை அல்லாஹ் தஆலா மறக்கடிக்கப்பட்டார் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி மறந்துட்டாங்க இல்ல, மறக்கடிக்கப்பட்டது. ஒரு ஞானத்துகள் எந்த சண்டைகள் சித்திரங்கள் பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்பொழுது ஞானத்துகள் அங்கிருந்து விளக்கப்படும் என்பது இந்த ஹதீஸில் நமக்கு வழங்கக்கூடிய ஒன்று. பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சில இடத்துல பார்த்தோம்னா இல்ல எதுல பிரச்சனை இல்லையாங்க, ஊர் அமைதியா இருக்குங்க, ஏதாச்சும் ஒண்ணு போட்டு கொளுத்தி போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. இது போல பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னா அங்க ஞானத்துகள் அல்லாஹ்வுடைய அற்கொலைகள் விளக்கி வைக்கின்றார்கள் அவர்கள் என்பதாக. எப்பொழுது இணக்கத்தை ஏற்படுத்துகின்றமோ, சுபஹியத்தை ஏற்படுத்தி இணக்கத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றமோ அல்லாஹ்வுடைய அற்கொலைகளும் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்களின் பக்கம் இணைந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் மூலியமாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாய்க்கார் முன்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.